டைம் வேற ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன செய்யுது? சாப்பாடை வடிச்சு வச்சுட்டோம். ஒரு 4 முட்டையை போட்டு தொக்க செய்ய வேண்டியதுதான். நேற்றெல்லாம் தூங்குடினா ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. நைட்டு நேற்று தூங்கினாலும் கூட தெரியல, இன்னும் தூங்கி நிறுறாங்க. போய் கத்தாமல் எழுந்து வர மாட்டாளுங்க. இந்த மனுஷன் காலையில் எழுந்து வெளியே போனார், இன்னும் ஆளையே காணும். போய் டீ கடையான உட்காந்து கதை பேசுறதுக்கே அவருக்கு கரெக்டாக இருக்குது. கூட மாட ஒத்தாசை செய்யலான்ட்டு அவருக்கும் இல்லை, அவங்க பெற்ற பிள்ளைங்களுக்கும் இல்லை. நம்ம தான் கடைசி வரையும் வேலை செஞ்சுனே இருக்கணும் போல. எழுப்பாலும் எழுந்து வர மாட்டாளுங்க. இதுக்கு மேலே எப்போ எழுந்து எப்போ கிளம்பி போவாளுங்க. நேற்றுலாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தது. இதுவரையும் நியூ இயர்லாம் ஜாலியாக போனதே இல்லை. ஆனால் நேற்று போன நியூ இயர் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த ஸ்கூலை ஒரு நாள் லீவ் விட்டாலும் மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே கஷ்டமா இருக்குது. போயிட்டே இருந்தா கூட எப்படின்னா போயிடலாம். ஆனால் லீவை விட்டு விட்டு வச்சா ஸ்கூலுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது. நேற்றெல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு அங்கே இங்கன்னு சுற்றிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் ஜாலியாக. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே கஷ்டமா இருக்கு. நான் சதீஷே காலையிலேயே வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்கிற. ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான்ப்பா. நீங்கள் கூட உட்காருங்கப்பா. என்னப்பா நேற்று அம்மா மாடு ஓட்டின்னு போகிறேன்னு எவ்வளவோ சொன்னாங்க. வேணான்ட்டு நீங்களே போகிறீங்க. எதனா சீக்கிரட் இருக்குதா என்ன மாட்டாண்ட? பையபுள்ள கரெக்டாக கெஸ் பண்ணு. அது ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் அம்மாவே பாவம் வீட்டில் சமையல் செஞ்சுக்கின்னு 100 நாள் வேலைக்கு போய் வந்துக்கின்னு மாட்டில் பாலை கந்துக்கின்னு கஷ்டப்படுறா. சரி நேற்று ஒரு நாள் வருஷப்பருப்பு அன்னைக்குனா ஜாலியாக வீட்டில் இருக்கிறதான்ப்பா நான் போனேன். தம்பி கட்ட கதையெல்லாம் சொல்றாரு பாரு. அப்படியாப்பா? சரிப்பா. என்னையா ஸ்கூலுக்கு கிளம்பலையா நீ இன்னும்? அவள்தான்ப்பா குளிச்சுட்டு வந்துட்டேன். ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றினேன், சாப்பிட்டு கிளம்பிடுவேன். ஒழுங்காக படிக்கணும் என்ன நீ? நான் ஒழுங்காதான்ப்பா படிக்கிறேன். நீ மாட்டை நல்லா மேய்ச்சி ஓட்டினுவானா எங்க நேரத்துமே விட்டுக்கிட்டு தூங்க பாரு. அப்புறம் மாட்டு காலையில வச்சாங்கன்னா அம்மா அவள் தான் உன்னை வைக்கவே மாட்டாங்க வீட்டில். எனக்கு நல்லா தான் மாடு மேய்க்க தெரியும். இந்த பையன் இங்கேயே உட்காந்துருந்தா நம்ம வாயிலேருந்து எல்லாத்தையும் உருவிடுவான். நம்ம கிளம்ப வேண்டியது தான். சரி நான் போய் பல்ல தொலைக்கிட்டு வந்து சாப்பிட்றேன். அப்பா என்ன அதிசயமா இருக்குதே. நேற்று அதிசயம் ஒன்றும் புரியலையே, என்ன சொல்கிறேன்? இல்லப்பா பல்லெல்லாம் தொலைக்குவியா நீ? நான் வேணா போய் பேஸ்ட் பிரஷ் தட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, நான் போய் வேப்பங்குச்சிலே தொலைக்குவேன். அப்போ தான் பல்லு க்ளீன் ஆகும். அதுவும் சரிதான்ப்பா. பேஸ்ட் பிரஷ் எல்லாம் வளர்க்கணும்னா நீ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வளர்க்கல. உன் பல்லு எல்லாம் க்ளீன் ஆகாது. வேப்பங்குச்சியில் வளர்க்க அப்பதான் பல்லு பளபளன்னு இருக்கும். தாட்டி ஒன்று இருந்துன்னு நம்மளே கிண்டல் பண்ணி பாரு. சரி எனக்கு தெரியும் எப்படி பல வளர்க்குறது. நீ முதல்ல ஸ்கூலுக்கு ஒழுங்காக கிளம்பி போகிற வழியை பாரு. உங்கள் அம்மா கத்தின்னு இருக்கிற மாதிரி இருக்குது பாரு. உள்ளே போயேது டைம் 8 ஆயிடுச்சு. இன்னும் 1 ஹவரில் எப்படி கிளம்புவாளுங்க? நான் குளிக்கணும் நீ குளிக்கணும்னு சண்டை போடுறதுக்கே சரியா போயிடும் அந்த 1 ஹவர். இவங்களை போய் எழுப்பி 4 அடி போட்டால் தான் திரும்பி வாழுங்க. இன்னும் எழுந்துக்காத இருக்கானுங்க பாரு. எல்லாம் அப்பா கொடுக்குற செல்லம். ஒருத்தி தான் இருக்கா, இன்னொருத்தி எங்கே போனான்னு தெரியல. எப்படி தூங்கி நிறுவா பாருங்கன்னா காலை அடக்க உடக்கமாக வச்சு தூங்குறா பாரு. பொம்பளை பிள்ளை ஏந்துன்னு காலை தூக்கி எது மேலே வச்சிருக்கா பாரு. சோனி எழுந்துரு. எழுந்துக்க போறியா இல்லையா நீ? மா இருங்கம்மா, டைம் ஆகலை. ஏம்மா சும்மா எழுப்புறீங்க? என்ன டைம் ஆகலையா? டைம் 8 ஆயிடுச்சு. சும்மா நான் சொல்லாதீங்கம்மா, போங்கம்மா, எனக்கு தூக்கம் வருது. சும்மா சொல்கிறேன். நான் இப்போ எழுந்துக்கிறேன்னா ஒட்டை தான் வாங்குவேன். ஒழுங்காக எழுந்துக்கிறியா? கட்ட கொம்பே தட்ட அடிக்க. காலையிலேயே எதுக்கு தான் இந்த பொம்மை இப்படி உயிரை வாங்குதுன்னு தெரியல. எழுந்துக்கிறேன் இருங்கம்மா. என்ன மட்டும் எழுப்புறீங்களே? இன்னொருத்தி இருக்கிறாள், அவளை போய் எழுப்புங்களேன். எப்போ பார்த்தாலும் என்னையே எழுப்பிட்டு இருக்கீங்க. எழுந்து நீயே பாரு, அவள் இருக்காளா இல்லையான்ட்டு. நல்ல பிள்ளை அதுதான். நீ இருக்கிய, நீலாம் எதுக்குதான் இருக்கனே தெரியல. போய் குளிக்க போயிருக்கான்னு நினைக்கிறான். எழுந்து. நீ இன்னும் எழுந்துக்கவே இல்லை. ஏய் எழுந்துக்கடினா உட்காந்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ எழுந்துக்கறியா இல்லையா? இப்போ என்னதான் வேணும் உனக்கு? அவள் பாத்ரூம்லேருந்து வந்தாதானே நான் போய் குளிக்கிறதுக்கு. அவள் வரட்டும் இரு. அவள் வரத்துக்குள்ளே போய் ப்ரெஷ்ஷை பண்ணி இன்னும் 10 நிமிஷத்தில் 2 பேரை கீழே இல்லைனா இருக்கு உங்களுக்கு. நான் போகிறேன். சாப்பாடை எடுத்து டிஃபனில் போட்டு வைக்கிறதுக்குள்ளே ஆள் 2 பேரை கீழே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஸ்கூலுக்கும் போவேனா ஒன்றுக்கும் போவேனா? ஒழுங்காக வீட்டில் இருங்க. லேட் ஆச்சுன்னா சார் நம்ம தான் இந்த பொம்மையாண்ட எப்போ பார்த்தாலும் திட்டு வாங்கின்னு இருக்கோம். எப்படி தான் எஸ்கேப் ஆகிறான்னு தெரியல. அவள் இப்போ தான் எழுந்து போனான்னு நினைக்கிறேன். அதான் இன்னும் வரல. நம்ம எழுந்துட்டு இருந்தால் நம்ம திட்டு வாங்கியிருக்க மாட்டோம். நம்ம நல்லா தூங்கிட்டோம். நைட்டெல்லாம் ஃபோனை நோண்டிட்டு இருக்குது. நம்ம தப்பு தானே அது? என்னமோ போயிட்டா 5 நிமிஷத்தில் இருக்கணும்ன்றா. இவ குளிச்சுட்டு வரதுக்கு 5 நிமிஷம் ஆகிட போயிட்டு நம்ம எப்போ குளிச்சுட்டு நம்ம தான் கடைசியில் அடி வாங்குவோம் போல. ஒரு நாள் தான் லீவ் விட்டாங்க. அதுக்குள்ளே இந்த பேக் எங்கே இருக்குன்னு தெரியல. நம்மளுக்கு இந்த பேக் தேடுறதே பெரிய வேலையாக இருக்குது. என்ன இது எங்கே தேனாலும் பேக் கிடைக்கவே இல்லையே? ஒரு வேலை ஸ்கூல்லேயே விட்டு வந்துட்டு இருப்போமா? நம்ம வந்தப்போ பேக் எத்தாந்து எங்கே வச்சுன்னு கூட ஞாபகமே இல்லையே. பொம்மிக்கிட்ட போய் கேட்டால் நம்மளை வெறுத்துருவா. வரட்டும் பேசாமல் சத்தியா வந்தா அவள் கேட்க வேண்டியது தான். ஏன் சொன்னி ஏன் உடனே உருன்னு இருக்க? கொஞ்சம் சிரிச்சா மாதிரி தான் இரு. நான் உருன்னு இருக்கணும், சிரிச்சா மாதிரி இருக்கணும். இப்போ தான் வந்து பொம்மி வந்து அவ்வளோ கத்திட்டு போனா. நீ எழுதி என்ன எழுப்பி இருக்கிறாள? நீ ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தேன். சரி குளிச்சுட்டு வந்து எழுப்பலான்னு பார்த்தேன். பார்த்தப்போ அம்மா வந்து செம்ம திட்டிட்டு போனா. இன்னும் 5 நிமிஷத்தில் 2 பேரும் கீழே இல்லைனா ஸ்கூலுக்கே போவேன், நான் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போனான். அப்படியா? அம்மா பின்ன நைட் எவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தாங்க. அதான் டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. காலையில் எழுந்துக்கல என்னதும் அவங்க சொல்லினே இருந்தாங்க. பார்த்து தூங்குங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோன்ட்டு. நம்ம தூங்கவே இல்லை. அம்மாவே தூங்கிட்டாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம லேட்டாக தான் தூங்கியிருப்போம். அதான் எழுந்துக்கலன்ட்டு அதான் திட்டிட்டு போயிருப்பாங்க. சரி இப்போ நான் குளிச்சிட்டால, நான் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்துடுறேன். நீ போய் குளிச்சுட்டு வந்துரு. அதை சாப்பிட்டு கிளம்பலாம். அதுக்கு முதல்ல என் பேக் எங்கே இருக்கணும்னு தெரியணும்ல. உன் பேக் எங்கே இருக்குதுன்னு உனக்கு தெரியலையா? நீ எல்லாம் ஸ்கூலுக்கு போய் என்ன தான் பண்ணுற சோனி?
ஓவரா பண்ணாதப்பா. இப்போ சொல்லுப்பா, அம்மாவுக்கு வேலை டைம் ஆயிடுச்சு, வர சொன்னாங்க, குளிக்கணும். இன்னும் பேக்கை தேடி பார்த்துட்டேன், இங்கே எங்கேயுமே காணோம். என் பேக் எங்கே இருக்குன்னு பார்த்தியா இல்லையா? ப்ளீஸ் சொல்லு, எங்கன்னா பார்த்துருந்தேனா சொல்லு ப்ளீஸ். என் அக்கால செல்லாக்கால உன் பேக் எங்கேயோ பார்த்தேன், ஆனால் எங்கே பார்த்தேன்னு தான் தெரியல. நீ எல்லாம் மறக்க மாட்டேன், என்னை கலாய்க்காத. இந்த டைம்லலாம் விளையாடிந்தேன்னா அம்மா பின்னிடுவா. லேட் ஆகிடுச்சுன்னா ஸ்கூலுக்கே போவேன் நான் வேற சொல்லிட்டு போயிட்டேன். எங்கே பார்த்தேன்னு சொல்லு ப்ளீஸ். இல்லை தான் இருந்தது பாரு, கீழே பெட் மேலே பார்த்தேன் உன் பேக்கை. கீழே வச்சுட்டு வந்து இங்கே தேடினா எங்கேருந்து இருக்கும்? அப்படியா? அப்போனா சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். போகும்போது பேக் எடுத்துக்கிறேன். இது சோனி படிக்கிறதே இல்லை போல, பேகை எங்கே வச்சுன்னு இப்போ வந்து கேட்குறா. ஒரு பேகை எங்கே வச்சுன்னு கூடவா மறக்கும்? இவன் மட்டும்தான் இப்படி இருக்காளா, இல்லை இவள் கிளாஸில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே இப்படி இருக்குதான்னு தெரியலையே. அவங்க கிளாஸ்லாம் மேம் டெஸ்ட் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்கன்னே தெரியலையே. இவளை பற்றி பேசியிருந்தா நம்ம அம்மா கிட்ட திட்டி தான் வாங்குவோம். கடன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு போய் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். டைம் வேற ஆயிடுச்சு. என்ன இது, இவர் இங்கே தான் இருந்தாரு, ஆளியே காணமே, எங்கே போனாரு தெரியலையே. சரி, நம்ம போய் கிளம்புவோம். அம்மா கிட்ட அவர் இல்லைன்னு சொல்ல வேண்டியதுதான். இப்போ மாறி எங்கே ஓடிட்டு இருக்க? உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? டைம் ஆயிடுச்சு சதீஷே, நான் போய் உள்ளே சாப்பிட்டு கிளம்பிடுவேன். அப்படியே உனக்கு தான் ஸ்பெஷல் கிளாஸே இல்லைல்ல, வேணுன்றவங்கள தானே வர சொன்னாங்க. எதுக்கு நீ சும்மா போயிட்டு இருக்க? வேணுன்றவங்கள தான் வர சொன்னாங்க, எனக்கு வேணும்ன்ட்டு தான் போகிறேன்டா. நீ எப்போனா கிளம்பி வா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் கிளம்பணும். இவெல்லாம் சொன்னா கேட்பாளா? நம்மளுக்கு இந்த பீரியட்ல எடுக்கிற எக்ஸாம் டெஸ்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. இவன் ஸ்பெஷல் கிளாஸுக்கு வேற போறான். என்னெல்லாம் இந்த மாதிரி வேணும்னா வானா நான் வரவே மாட்டேன். என்ன சதீஷா, உன் மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருக்குதுன்னு தெரியும். உன்னெல்லாம் வேணும்னா வான்னு சொல்ல மாட்டாங்க, நீலாம் கண்டிப்பா வரணும்னு தான் சொல்லுவாங்க. குமாரி, ரொம்ப ஓவரா பண்ணாத. என்ன ரொம்ப படிக்கிறேன்ட்டு ஓவரா சீன்லாம் போடாத. ஒழுங்கா போய் கிளம்பு. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் கிளம்ப தான் போகிற. டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன். இப்படி நீ மைண்ட் வாய்ஸ்லாம் யோசிச்சுன்னு இருக்காத. இன்னும் கூட நேரத்தில் டைம் ஆயிடும். ஒழுங்காக கிளம்பி போகிற வழியை பாரு. நம்மளோட மைண்ட் வாய்ஸை கரெக்டாக கேட்ச் பண்ணுறா இவன். அம்மா வேற பால் எடுத்து போய் ஊற்றிட்டு வந்தாங்க. இன்னைக்கு நான் தெரில எப்போ ஊற்றிட்டு வந்து என்ன பண்ணுறது. இவர் அப்படியே நைஸாக அனுப்பலான்னு பார்த்தா இவர் இங்கே எஸ்கேப் ஆகிட்டு இருக்காரு. நம்ம தான் போன போது இன்னைக்கு பாலை ஊற்ற. அம்மா பாலை எடுத்துன்னு வரீங்களா? நான் போய் கிளம்பட்டுமா? இதோ வர இருடா. இந்த பால் எதுவுமே ஊற்றிட்டு வந்துட்டு போ கொஞ்சம். என்னம்மா நீ வேற, ஸ்கூலுக்கு டைம் போகிற டைமில் தான் கரெக்டாக கறந்து கொடுத்துட்டு ஊற்றிட்டு வான்னு சொல்கிறேன். அவரை தான் கொஞ்சம் போயிட்டு வர சொல்கிறது அப்பாவை. புடிடா, அவரால் இந்த மாடு மேய்க்கிறது காலெல்லாம் வலிக்குது, மாடு ஓடுது, கூட போகவே முடியலன்றாரு. வயசாயிடுச்சுல பாவல. அப்பா நீ என்ன பண்ணுற? எதுவுமே ஊற்றிட்டு வந்துடுறாஜா கொஞ்சம். என்னமோ சொல்கிறீங்க, அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்புறீங்க. இனி உண்மை தெரியுதா? பிறகு எங்கள் அப்பாவுக்கு. சரி கொடுங்க, நான் எதுவுமே ஊற்றிட்டு வரேன் சீக்கிரம். சரி ஊற்றிட்டு எங்கன்னா வழியில் நின்று பேசின்னு இருக்காது. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, டிஃபன்லாம் கட்டி வைக்கிறேன். வந்தவொடனே கிளம்புனா என்ன? சாப்பாடுலாம் ரெடியாக இருக்குது. தோசை சுட்டு வச்சுட்டுமா, இல்லை வந்து உடனே சுட்டு தட்டுமா? முன்னாடியெல்லாம் சுட்டு வைக்காதீங்க, காஞ்சி போயிடும் தோசை. எனக்கு சூடாக சாப்பிட்டாதான் பிடிக்கும். வந்த உடனே சூடாக சுட்டு கொடுங்க. சரி நான் சாப்பிட்டு நீ வந்த அப்புறமே உனக்கு சூடாக சுட்டு தர. சீக்கிரமாக போயிட்டு வாங்க. சரி 5 நிமிஷத்தில் போய் ஓடி வந்துடுறேன். ரெடியாக இருங்க தோசை சூட. ஒரு பால் குத்தமிச்சிட்டோம். போய் 3 நாள் வேலைக்கு பார்த்து ஒய் கொடியில் சாப்பாடுலாம் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் சாமான் இதெல்லாம் தொலைக்கிட்டு நம்ம சுட்டு சாப்பிட்டு இருக்க வேண்டியதான். மக்கா வந்தவொடனே அவனுக்கும் சூடாக சுட்டு கொடுத்தா அவனை கிளம்பிடுவான். ஸ்கூலுக்கு டைம் ஆகிடும். இல்லைனா அவனுக்கும் இந்த மனுஷன் எங்கே போயிட்டாருன்னு தெரியலையே. ஆளியை காண வெளியே கூட சதீஷ் போய் பார்த்துட்டு வந்தேன். தோசை அப்படியே கேட்டாருன்னு சுட்டு வச்சேன். காஞ்சிச்சானா அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட மாட்டேன்னு வாங்க. எங்கே தான் போனார் தெரியலையே. நம்மள இந்த தோசையை சாப்பிட்டுலாம். சாமான கழுவி தரத்தவங்களையும் போதும் ஆயிடுச்சு. ஒரு அணை கூட துணி இருக்குது, அதை வந்து சாயந்தரம் தான் துவைக்கணும். இப்போ துவைச்சா வேலைக்கு ஆகாது. என்ன லட்சுமி, நான் சாப்பாடுலாம் செஞ்சு முடிஞ்சுதா இல்லையா? சாப்பாடு வேலை அப்பயே பசிக்குது. என்ன ஒரு மனுஷன் பசி நானே இருக்கிறானா செத்தானான்னு பார்த்தீங்களா? ஏங்க இப்படி சொல்கிறீங்க? இப்போ தான் சதீஷ் வெளியே ஃபுல்லாக தேர்ந்து அவங்கள ஆளியை காணுன்ட்டு சரின்னு பாலைக்கு ஊற்றிட்டு வாடான்னு குத்தமிச்சேன். நீங்கள் ஆளியை காணுமே, எங்கே போனீங்க? நான் எங்கே போனேன்? பக்கத்தில் வேப்ப மரத்தாண்ட போய் வேப்பம் பூச்சி வச்சு பல்ல வளக்கிட்டு வரேன். சரி இருங்க, தோசை சுட்டு வச்சுக்கிறேன். சூடாக இருக்குது, சாப்பிட்ருங்க. இப்போ அப்புறம் ஆறிடும். இந்தாங்க தோசை. குடு எப்போ பார்த்தாலும் தோசையா? ஒரு தோசையா மசால் தோசையா? உங்களுக்கு மசால் தோசை தான் பிடிக்கும்ட்டு மசால் தோசை தாங்க. சாம்பார் இருந்தது நேற்று வச்சுட்டு அதோட சட்னி இது 2 வச்சுக்கிறேன். எது வேணுமோ சாப்பிடுங்க. பரவாயில்ல, ஒரு தோசையை சுட்டு போடாத மசால் தோசை சுட்டு போட்டியா, அது வரைக்கும் சந்தோஷம். குடு. சரி நான் அப்படி உட்காந்து சாப்பிட்றேன். சரிங்க நான் கூட இன்னும் தோசை சொன்னோம். சதீஷ் வந்தா அவனுக்கு சுட்டு தந்துட்டு நான் வேலை 100 நாள் வேலைக்கு கிளம்பணும். கிளம்பு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு உக்காந்துருக்கு பாருங்க. நான் அப்படியா இன்னைக்கெல்லாம் இந்த மாடாண்ட ஓடணும். போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பற்றி இந்த மாடை நான் ஓட்டி போகிறேன். சரிங்க போங்க, சாப்பிட்டு பார்த்துக்குங்க போங்க. பரவாயில்ல, மனுஷன் ரொம்ப தான் மாறிட்டாரு. மாடு ரொம்ப ஓடுற போல, காலெல்லாம் வலிக்குதுன்றாரு. நேற்று அவ்வளோ தூரம் நம்ம கேட்டோம், நம்மளால ஓட முடியாதுன்ட்டு நீ எங்கேருந்து ஓட்டி போகிற, நானே ஓட்டி போகிறேன். நேற்று அவரே ஓட்டி போனாரு. பரவாயில்ல, ரொம்ப தான் மாறிட்டாரு. தோசைனா சுடுவோம் நம்ம. சதீஷ் வந்தோடனே சாப்பிட வேண்டியது தான். அவனுக்கு சுட்டு கொடுத்துட்டு ஒரே தனி தாக்கம். இன்னும் தோசையை சாப்பிட்டா இன்னும் தனி தாக்கம் எடுக்க போகுது. இட்லியை சுட்டா அந்த இட்லி உண்டான கழுவுத்துக்கே பயமா இருக்குது. அதனால தோசையை சுட்டுட்டோம். பசங்கனாலும் இட்லியை விட தோசை தான் விரும்பி சாப்பிடுதுங்க. நம்மளுக்கு இன்னைக்கெல்லாம் தனி தாக்கம் எடுக்க போகுது. ஒரு 2 லிட்டர் கிணத்துக்கு போக வேண்டியது தான் 100 நாள் வேலைக்கு.
இன்னும் என்ன பண்றான்னு தெரியல சதீஷே. பேசாம நான் தோசையே சுடுவோம், நம்ம என்ன சாப்பிடுவோம், வந்தோடனே சுட்டு தர வேண்டியதான். பரவாயில்ல, ஒரு தோசையை விட மசாலா தோசை சுட்டு சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது. சட்னியா இல்லாத ஒரு டே சாப்பிட்டா கூட வேற லெவல்ல இருக்குது. என்னப்பா எவ்வளவு நேரம் பாலை ஊத்திட்டு வர? எப்பயுமே கூட்டம் இருக்காது, இன்னைக்கு பார்த்து எவ்வளவு கூட்டம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு லைன்ல கியூல நின்று ஊத்திட்டு வந்தா எவ்வளவு நேரம் கேட்கற நீ? சரி சரிப்பா, ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, அதான் கேட்டேன். வா உட்கார், வா இதை சாப்பிடு, வா நான் சுட்டு சாப்பிட்றேன். அப்புறம் நீங்க குடுங்கம்மா, குளிச்சுட்டேன், அவள் தான் சாப்பிட்டு ட்ரெஸ்ஸை மாட்டினா கிளம்புறேன். என்ன மரியா பாத்தியா என்ன பண்றாவ? பார்த்த மறந்துட்டேன், அவள் டைம் ஆயிடுச்சா. சரி நீ என்கிட்ட சொல்லிட்டு போனா, அம்மா கிட்ட சொல்லிடு நான் ஸ்கூலுக்கு போறேன்ட்டு. பிள்ளை சரி சரி, நீங்க சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்ப, டைம் ஆகுது பாரு. எனக்கு ஒன்றும் நாளைக்கு டைம் ஆகுது, நானும் தோசை சுட்டு சாப்பிட்டு கிளம்பணும். கிளம்பு. அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்துட்டு வெளியே நிற்க வைக்க போறாங்க. உன்னை ஒழுங்கா சீக்கிரமா போற வழியை பாரு. பாலை கரண்டி லேட்டா குத்திட்டு பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர போறாங்க, வெளியே நிற்க வைக்க போறாங்கட்டு பொம்மி பேசுற பேச்ச பாரு. நம்ம சிவனேன்னு கிளம்பி போயிருப்போம். எப்படியோ கடகன்னு சாப்பிட்டு போக வேண்டியதுதான். டைம் வேற இல்லை. குடுன்னு ஓனம் பெல்லிய நடக்கூடாது பெல்லிய, நீங்க ஸ்கூலுக்கு போவேன். இப்போ தந்து பேக் ரெடி பண்ணி தந்து கீழே வச்சு போயிருக்கா போல. இந்த சோனி பேக் கீழே பெட்ரூம்லயே இருக்கு. எத்தனை போய் பச்சாலா இல்லையா, என்னதான் பண்றானே தெரியல. வரட்டும் இருக்கு அவளுக்கு. வாட்டர் பாட்டிலாம் எங்க போட்டு வச்சுக்கிறாளுன்னு தெரியல. அதை வேற பூச்சி வைக்கணும் தண்ணியை. பா நல்ல வேலை என் பேக் இங்கே தான் இருக்குது. நான் கூட இருக்காதோன்னு நினைச்சேன். என்ன சோனி பேக்கை பார்த்ததும் உயிரே வருதா? ஆமாப்பா, நீ கூட சொன்ன கீழே இருக்குதுன்ட்டு. சரி கீழே இல்லைன்னா அவ்வளோதான். பொம்மி பேக் எங்கே வச்சேன்னு கூடவா தெரியாது. நீ கேட்டு செம்ம அடி அடிச்சிருப்பா. எப்படியோ தப்பிச்சிட்டேன். என் பேக் இங்கே இருக்குது, உன் பேக் பக்கத்துலேயே. அம்மா கண்டுக்கல போல. சரி பேக்லாம் இங்கே இருக்கு, அம்மா தான் தந்து வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது பெட்ரூமில் தான் இருந்துச்சு. இங்கே எப்படி வந்திருக்கோம்? அம்மா இப்போ திட்ட போகிறான்னு நினைக்கிறேன் உன்னை வந்தோடனே. வைக்காது, அம்மா திட்டலனா கூட நீயே மாட்டி விட்டுருவ போலவே. அம்மா கேட்காத, நான் எதையும் சொல்ல மாட்டேன். சரி பேக்கெல்லாம் எடுத்துக்கோ, கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. வந்துட்டீங்களா? வரத்துக்கு இவ்வளோ நேரம் சாப்பிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்கடிங்க. எவ்வளோ நேரம் அதுக்கு? ஆமாம் சோனி, உன் பேக் எங்கே வச்சிருந்த நீ? மம்மி பேக்கை கவனிக்கலன்னு நினைச்சேன். பார்த்துட்டா போல, அவள் தான் தந்து வச்சா போல. இன்னைக்கு நம்மள பின்ன போகிறா, அது மட்டும் தெரியுது. கீழே தம்மா இருந்துச்சு, ஏமா கேட்குறீங்க? உன்னை கேட்கல, யாரை கேட்டனோ அவங்க சொல்லிட்ட பதில. இந்த வாட்டர் பாட்டில் யாருது? இதுதாம்மா நேற்று தாம்மா வாங்கினேன், நல்லா இருந்துச்சுன்ட்டு. என்னோட வாட்டர் பாட்டில் பழசு, ரொம்ப பழசாயிடுச்சா. சரி அப்பா கொடுத்த பேக்கெட் மணியில் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன், காசு இருந்துச்சு, நேற்று வாங்கினேன். எனக்கு மட்டும் வாங்காத, நீ மட்டும் வாங்கியிருக்கேச்சி. நீ எல்லாம் ஒரு அக்காவா? ஆமாம், இப்போ அது ரொம்ப முக்கியம். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உன்னோட பேக்கை எங்கே வச்சிருந்தேன்? கீழே தான் வச்சேன். என்ன அதுக்கு இப்போ? உடம்புல கொஞ்சம் கூட பயம் இல்லாத பதில் சொல்கிற பற்றி. அதுதான் உன்னை நாலு போகிறது. வேறு எதுக்கு கீழே வச்சேன்? எப்போ வச்சேன்? ஸ்கூல்லேருந்து வந்ததும் வச்சேன். அதுலேருந்து டிஃபன் பாக்ஸ் தானே எடுத்து போட்டியா? டிஃபன் பாக்ஸ் எடுத்து போட மறந்துட்டேன். மறப்பேன் 3 வேளை திங்கிறதுக்கு மறக்கிறியா? வந்த உடனே என்ன இருக்குது, தீனி நொறுக்கு தீனியை தேறி அதெல்லாம் மறக்கிறியா? டிஃபன் பாக்ஸை எடுத்து போட்டதை மட்டும் எடுத்து போட மட்டும் மறந்துட்டேன். அந்த நாத்தடிச்ச டிஃபன் பாக்ஸ்லேயே உனக்கு சாப்பாடை கட்டி கொடுத்துருந்தா தெரியும். எப்படி ஸ்மெல் வந்து தெரியுமா? அதை திறந்து ஒரு நாள்லாம் கழுவி இருந்தால் தெரியும் உனக்கு. அதோட கஷ்டம் என்ன தெரிய போகுது? அதான் இப்போ மறந்துட்டேன்னு சொல்கிறல. டைம் வேற ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு, கொஞ்சம் விட நாங்கள் போகிறோம். சரி டிஃபன் பாக்ஸில் மறந்துட்டு அதை விடு. ஸ்கூலில் ஒரு நாள் லீவ் விட்டாங்களா, நியூ இயருக்கு? ஹோம்ஒர்க்லாம் எதுவும் கொடுக்கலையா? பேக்கையே தோட்டல. ஹோம்ஒர்க் கொடுக்கலனா கூட புக்கை கொஞ்சம் திறந்து பார்த்தா தானே மண்டையில் எதனா ஏறும். ஒரு நாள் ஃபுல்லாக பேக் எங்கே இருக்குன்னே தெரியல. இப்போ தான் தேடி இருப்பேன்னு நினைக்கிறேன் பேகு. பொம்மி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா பேகை இப்போ தான் தேடி இருப்போன்ட்டு. இதுக்கு மேலே இங்கே நின்று அடியே வாங்குவோம். இதெல்லாம் சொன்னால் மட்டும் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்க தெரியுது. எதுக்கு பேச தெரியுது. இதை மட்டும் தான் கற்று வச்சிருக்க. வேற ஒன்றுத்தையும் கற்றுக்கல. படிக்கிறது கிடையாது, வீட்டில் ஒரு வேலை செய்யறது கிடையாது. நீ என்ன தான் செய்கிற? ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரே ஃபோனை நோட்டுறது தான். அதை ஒன்றே தான் கற்று வச்சிருக்க. அந்த ஃபோனை பிடிங்கி அடுப்பில் போட்டு எரிச்சனா உன்னை பிடிச்ச பீடை எல்லாம் ஒழியும். எரிக்க அதை செய்கிறனோ அன்றைக்கி தான் நீ உருப்பிடுவேன். அம்மா இப்போ விட்டுருங்கம்மா, வந்த மாதிரிக்க பார்த்துக்கோங்கம்மா, டைம் ஆயிடுச்சுமா. சரி இந்த எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. வாட்டர் பாட்டிலாம் உன்னோட வாட்டர் பாட்டில் எங்க? ஐயோ வாட்டர் பாட்டில் அன்றைக்கி கவி கேட்டான்ட்டு கொடுத்தனே, அவகிட்டேருந்து வாங்கவே இல்லையே. கேட்டதுக்கு பதில் வருதா? வாட்டர் பாட்டிலையும் தொலைச்சிட்டியா இல்லை எங்கே வச்சேன்னு யோசிக்கிறியா? யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை, ஸ்கூலில் தான் வச்சுருக்கேன். அங்கேயே மினரல் வாட்டர் இருக்குது, அதையே பிடிச்சி குச்சிக்கிறேன். டைலையும் எடுத்துகிட்டு போக முடியல, அதனால தான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். பரவாயில்ல சோனி, நல்லா தான் சமாளிக்கிறான். தூக்கிட்டு வர கஷ்டமாக இருக்குதுன்னு வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுட்டு வந்தியா, இல்லை மொத்த புக்கையை சேர்த்து வச்சுட்டு ஒரு காலி பேக் எடுத்தாந்தியா? என்ன தெரியலையே. பேகை திறந்து பார்க்கும்போது புக் இருக்குதான்னு பார்க்க மாட்டேன். வேணும்னா என் பேகை திறந்து பார்த்துக்கோ, என் பேக்கில் எவ்வளோ புக் இருக்குன்ட்டு. படிக்க மாட்டேன்னு தவிர எல்லாம் புக்கை எடுத்துன்னு போவேன். டவுட்டாக இருந்தால் தந்து பார்த்துக்கோமா, நான் எதுவும் சொல்ல. புக்கு இல்லைனா இவ்வளோ தைரியமாக சொல்லுவேன். சரி இந்த வாட்டர் பாட்டில் பிடிங்க, எடுத்துன்னு கிளம்புங்க. என் பேகை திறந்து பார்க்கறதுக்கு முன்னாடி உன் பொண்ணு, பெரிய பொண்ணு சத்யா பேகை திறந்து பாரு. நீ நாயே சைட் கேப்பில் என்ன கொத்துறியா? இரு நான் பார்த்துக்கிறேன் உன்னை. அவளை பற்றி நீ எதுவும் சொல்ல வேணாம். அவள் நல்லா தான் படிக்கிறா, நீ தான் ஒழுங்காக படிக்கிறது இல்லை. உன் கிளாஸ்க்கு வந்தால் உன்னை பற்றி தான் குறை சொல்கிறாங்க. அவள் கிளாஸுக்கு போனாலும் உன்னை பற்றி தான் குறை சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது நீ படிக்கிற லட்சணம். சோனி வாயை கொடுத்து மாட்டிக்கிறாம்மா. டைம் ஆயிடுச்சுமா, நாங்கள் கிளம்புறோம்மா. வாட்டர் பாட்டில் கொடுங்க. சரி இந்தா பார்த்து போயிட்டு வாங்க. இந்த பைக்குள்ளே என்ன வச்சுருக்க? நொறுக்கு தண்ணி உங்கள் அப்பா வாங்கி வந்து வச்சுருக்காரு, வேணுமா? கூடு கொஞ்சம் இருந்தா அதானே. திங்கிறத வேணான்றியா என்ன? தின்றதுலாம் ஒன்றும் இல்லை, துணி இருக்குது. ப்ளவுஸ் ஜாக்கெட் போய்ட்டு தைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். டைலர் கையில் எதுவுமே கொடுத்துட்டு வரணும். எதுவுமே கொடுத்துட்டு வரியா?
அப்படியே டிசைனாக போடுறவங்க கூட அடிக்கடி தைக்க கொடுக்க மாட்டாங்க. கட்டின்னு இருக்குது ஒரே புடவை, எது போய் 10 ஜாக்கெட் பிடி குதிரை தைக்க. சரி சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நீங்கள் காட்டுங்க, டைம் ஆயிடுச்சு பாரு, பட்டுன்னு கிளம்புங்க. எனக்கு வரணும், நாளைக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு ஏதோ எல்லா வேலையும் செஞ்சு வச்சேன். நாளைக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. நாளைலேருந்து இட்லி கடை திறந்துருவேன். நீங்கள் எழுந்து உங்கள் வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னு வீட்டு வேலையும் செஞ்சுன்னு கிளம்பணும். நாளையிலேருந்து இதே மாதிரி பண்ணீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. சரிம்மா, நாங்கள் செஞ்சுக்கிறோம்மா. ஏம்மா இன்னைக்கு இட்லி கடை திறக்கல? நேற்று வெளியே போயிட்டு வந்தது கொஞ்சம் டயர்டாக இருந்தது. காய்கறி வேறு கம்மியாக இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு தான் நாளையிலேருந்து செய்யணும் எல்லாத்தையும். சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோம்மா. பாய்மா. பாய் பாய், பார்த்து போயிட்டு வாங்க. எப்படியோ இவன் ஒரு அடியாக கிளம்பி போயிட்டாங்க. பிள்ளைங்களாம் போயாச்சு. அவரும் படுத்துன்னு தூங்கி இருக்காரு. நம்ம சாப்பிட்டு ஓய்வுடியில் சாப்பாடு போட்டு எடுத்துன்னு கிளம்ப வேண்டியதான். இங்கேயோ உட்காந்து தான் வேலைக்கு ஆகுது. பொறுமையாக நடந்து போனாதான் ஃபோட்டோ எடுத்து போய் சேர முடியும். இந்த பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புறதுலேயே போதும் போதும் ஆயிடுது. நம்ம வேற 100 நாள் வேலைக்கு சாப்பாடு போட்டு எடுத்துன்னு கிளம்பிட்டோம். இது மேலே நடந்து போனோம் பொறுமையாக. காலெல்லாம் வலிக்கிட்டு நடக்க முடியல. என்ன பண்ணுறது, நடந்து போய் தானே ஆகணும். டைம் வேற ஆயிடுச்சு. சரி, தோசைக்கு சட்னி அரைச்சா லேட் ஆகும்ட்டு மிளகா பொடியில் தொட்டு சாப்பிட்டோம். ஆனால் தோசை கல்லில் தோசையே வரல. ஊற்றி டயர்டே ஆகிட்டோம். எப்படியோ 2 தோசையை சுட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். வீட்டை பூட்டிட்டோம், வந்துட்டோம். கிளம்ப வேண்டியது டைம் ஆயிடுச்சு. என்னம்மா, ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? நல்லா போயிட்டு இருப்பேன். இன்னைக்கு என்னாச்சு, இப்போ தான் கிளம்புறேன்? ஒன்றும் இல்லைக்கா, தோசை சுட்டு சாப்பிட வர லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, தோசைலாம் சுட்டு சாப்பிட்றீங்க. ராணி இட்லி கடையில் போய் இட்லி வாங்கி சாப்பிட்லையா இன்னைக்கு? இல்லைக்கா, என்னாச்சுன்னு தெரியல. அந்த அக்கா இன்றைக்கும் இட்லி கடை ஓப்பன் பண்ணல. சரி, அதான் போய் பார்த்துட்டு வந்துட்டு லேட் வேற ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்ட்டு தோசையை சுட்டு சாப்பிட்டு வந்தேன். அப்படியா? பேசாமல் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாமா? நம்ம வீட்டில் நீ ஏமா தோசை சுட்டு கஷ்டப்பட்டு இருக்க? அதில் ஒரு கஷ்டமும் இல்லைக்கா. சரிக்கா, ஆஃபீஸ் வர இருந்தே டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்க்கா. சரி, பார்த்து போயிட்டு வாமா. இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னு தெரியல. சாப்பாடு எடுத்துன்னு போ வரேன்னாரு. என்னங்க என்னங்க என்ன பண்ணுறீங்க? உள்ள சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. வரேன் இருமா. வெயில் கொஞ்சமாக அடிக்குது. இந்த கொடையை தேடுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. வரேன். பிள்ளைங்க இருந்தால் கத்திக்கிட்டு வீடே கலகலன்னு இருக்கும். ஆனால் இதுங்க பிள்ளைங்க இல்லைனாலும் வீடோ வெறிச்சோன்னு இருக்குது. இருந்தாலும் தொல்லையாக இருக்குது. இல்லைனாலும் அவங்க நினப்பாவே இருக்குது. இன்னும் என்னதான் பண்ணுறீங்க? வரீங்களா? நான் மட்டும் போட்டுமா? மழை காலத்துலாம் கூட எடுத்து மாட்டீங்க. என்ன அதிசயம், வெயில் காலத்தில் கூட எடுத்து மாறீங்களா? வெயில் கொஞ்சமாக வலிக்குது. வெயில் டைமில் தான் கரெக்டாக ஆடு மாடுலாம் வந்து தோட்டத்துக்கு. அது தொத்தத்துக்கு இந்த வெயிலில் போயிட்டு வரதுக்குள்ளேயே நாக்கு வறண்டு போயிடுது. சரி, அதான் கூட எடுத்துன்னு போகிறேன். அப்படியா? சரி சரி, நான் சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன். கேரியில் எடுத்து மதியம் சாப்பிடுங்க. ஏன் எப்போ நீ தானே எடுத்துன்னு வர? இன்னைக்கு என்ன அதிசயம், சீக்கிரமாக போட்டு கொடுத்துட்றேன். நான் மண்வேலையிலேருந்து வரத்துக்கே 2 மணி ஆயிடுது. அதுக்கு மேலே நான் வந்து எப்போ சாப்பிட்டு உங்களுக்கு போட்டு எடுத்துன்னு வரத்தவங்களே 3 மணி ஆயிடுது. அது வரையும் பற்றியாக இருப்பீங்க. வயசாகலையா? டைமுக்கு டைம் சாப்பிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நான் உழைக்க முடியும். சரி என்னமோ சொல்கிறேன். சரி கூடு, டைம் வேறு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பொறுமையாக நடந்து போனோம். உனக்கு ஃபோட்டோ எடுக்க லேட் ஆகிட போகுது. சீக்கிரமாக போ கொடுத்துட்டு. சரிங்க, அப்போ நான் போயிட்டு வரேன். டைம் வேற ஏறினே ஆயிடுச்சு. எனக்கும் சாப்பாடு எடுத்துன்னு போல. எப்பயுமே ஒயர் கொடியில் போட்டு எடுத்து போயிடுவேன். அது தூக்கின்னு போய் வரத்தோடய கஷ்டமாக இருக்குது. சரி, வீட்டுக்கே வந்து சாப்பிட்டு வந்துடலான்ட்டு. சரி, 2 மணிக்கு மேலே விட்டா ஒரு 2:30 மணிக்கு அந்த மாதிரி வரேன். சரிம்மா, பார்த்து வா. பொறுமையாக தான் வா, ஒரு அவசரமும் இல்லை. சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். டைம் வேற ஆயிடுச்சு. தோட்டத்தில் வேலை செய்யுது ஒரு கஷ்டம்னா, அதில் வர ஆடு மாடுங்களை தத்ததே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. அதுங்க எவ்வளோ தூரம் இப்படி தத்தினா அப்படி போகுது, அப்படி தத்தினா இப்படி வருது. அதுங்களுக்கு தத்துக்குள்ளே உயிர் போய் உயிர் வருது. நான் தான் வேலையாச்சாலும் எல்லாத்தையும் தாண்டி வந்துங்க. நேரத்துக்கெல்லாம் எங்கள் தோட்டத்தில் போய் இறங்கிட்டு பயிருங்களை நாசனம் பண்ண தெரியல. போக வேண்டியதான் கடகடன்னு. 1000 இருந்தாலும் ஒரு வீட்டில் ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் எப்படி இருக்கு பாரு வீடு. நம்ம இங்கே இருக்கும் போது வீடு வாசல் சுத்தமாக பெருக்கி வச்சிக்கின்னு எவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ பாரு வீடே பாழடைஞ்ச மாதிரி இருக்குது. இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது. கூடிய சீக்கிரத்தில் இந்த 2 வீட்லேயும் யாரனா வாடகைக்கு தான் வைக்கணும். அப்படி இல்லைனா வீடு ஒன்றுத்துக்கும் அதுவாத பாழடைஞ்சு தான் போகும். சரி, வீடு மொண்டி ஒன்று இருக்கேன்னு செடி கொடியெல்லாம் வச்சோம். வச்ச செடி கொடியெல்லாம் வாடி போச்சு. தண்ணி ஊற்றுறதுக்குள்ள இந்த சைடு வரது கிடையாது பொழுது. அவளுக்கும் கரெக்டாக இருக்குது. 100 நாள் வேலைக்கு போயிட்டு வரத்துக்கும் வீட்டிலேருந்து வந்தவொடனே தோட்டத்துக்கு வரத்துக்கும் இந்த பிள்ளைங்க செய்யலாம். ஆனால் அவங்க செய்கிறாங்களா? படிக்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ தெரியல. படிக்கிறேன்ட்டு புக்கை எடுத்து வச்சுக்கிறாங்க. எத்தனை வேலை சொன்னான். அம்மாவுக்கு கூட மாட ஒத்தாசு செய்வோன்றதே கிடையாது. அவள் கத்தனா கற்றுன்னு எதனா ஒரு வேலையை செய்வாங்க. இல்லைனா அதுவும் இல்லை. நம்மள நல்லா ஏமாத்துதுங்க. நம்மளுக்கும் அதுங்க படிக்குதுங்க. எதனா வேலை சொல்கிறதுக்கும் கஷ்டமாகுது. பிள்ளைங்க படிக்கிட்டோன்ட்டு நம்ம தான் படிக்காது இப்படி கஷ்டப்பட்டுக்கிறோம். அவங்க நான் படித்து எதனா ஒரு நல்ல வேலைக்கு போவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிள்ளைங்க படிக்கிறேன்ட்டு புக்கை எடுத்து வச்சுக்கிறதுக்கும் பச்சா நல்லது. படிக்காது ஏமாத்தினா அவங்க தான் நாளைக்கு ஏமாறப்படுறாங்க. போகும்போது மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு போனால் போகுது. வந்து மாட்டை அவுத்து ஓட்டி அந்த விட்டு அப்புறம் தான் தோட்டத்துக்கு வருவா போல். நம்ம போக வேண்டியது தான் தோட்டத்துக்கு. நிறைய ஆயிடுச்சு. மாட்டுக்கு வைக்க போடலாம் இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா கொஞ்சம் நில்லுங்கண்ணா, கூப்பிட்ற மாதிரி இருக்கே, யாருன்னு தெரியல. என்னப்பா என்னாச்சு? எதுக்குப்பா கூப்பிட்ட? ஒன்றும் இல்லைண்ணா, தோட்டத்துக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா நேரம் ஆயிடுச்சு. தோட்டத்தில் ஆடு மாடலாம் நாஸ்தி பண்ணுறோம். போகணும் சீக்கிரமா. அப்படியாண்ணா? ஒன்றும் இல்லைண்ணா, இட்லி கடை வச்சுருக்காங்க வீட்டில். சரி, உங்கள் தோட்டத்தில் காய்கறிலாம் நிறைய இருக்குல்ல, கடையில் போய் வாங்கினா எங்கள் அண்ணனுக்கு காய்கறியை விற்கிறாங்க. 1 வாரம் 2 வாரம் வச்சு விற்கிறாங்க. சரி, ஃப்ரெஷ்ஷாக உங்ககிட்ட வாங்கி கொடுக்கலான்ட்டு அதான் சரி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வழியில் உங்களை பார்த்தேன், அதான் வண்டியை நிறுத்திட்டு வந்தேன். அப்படியாப்பா, காய்கறிலாம் வேணுமா? எவ்வளோ வேணும்? அன்னன்னைக்கு வேணுமா இல்லை வாரத்தில் ஒரு வாட்டி வேணுமா? எப்படி சொன்னீங்கன்னா நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசிட்டு சொல்கிறேன். எப்படின்னு உங்ககிட்ட எல்லாம் காய்கறியும் இருக்கா? எப்படி வேணும்ட்டு நானும் போய் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசிட்டு அப்புறம் சொல்கிறேன் எது வேணும்ன்ட்டு. ஆமாப்பா, எல்லா காய்கறியும் இருக்குப்பா. உங்களுக்கு எது வேணுமோ அது சொன்னீங்கன்னா நாங்களே இது பண்ணுவோம். ஆனால் நாங்கள் எடுத்து வந்து கொடுக்க மாட்டோம். நீ தான் வந்து வாங்கிட்டு போனோம் காய்கறிலாம். ஆனால் எல்லா காய்கறியும் இருக்குது. ஓ அப்படியா? அப்படின்னா நாளைக்கு பேசிட்டு வந்து வாங்கிக்கிறேண்ணா.
அப்போ சரிப்பா, தோட்டத்துக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசிட்டே சொல்லி எப்போத்துலேருந்து வேணும்ன்ட்டு. சரிண்ணா, நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசிட்டு எப்படி வேணும் நானே வந்து வாங்கிக்கிறேன். வந்து சொல்கிறேன் எப்போத்துலேருந்து வேணும்ன்ட்டு. ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேண்ணா. சரி சரி தம்பி, போயிட்டு வாப்பா. வரேன் இருமா, வெயில் கொஞ்சமாக அடிக்குது. இந்த கொடையை தேடுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. வரேன். பிள்ளைங்க இருந்தால் கத்திக்கிட்டு வீடே கலகலன்னு இருக்கும். ஆனால் இதுங்க பிள்ளைங்க இல்லைனாலும் வீடோ வெறிச்சோன்னு இருக்குது. இருந்தாலும் தொல்லையாக இருக்குது, இல்லைனாலும் அவங்க நினப்பாவே இருக்குது. இன்னும் என்னதான் பண்றீங்க? வரீங்களா? நான் மட்டும் போட்டுமா? மழை காலத்துல கூட எடுத்து போக மாட்டீங்க, என்ன அதிசயம் வெயில் காலத்துல கூட எடுத்து போறீங்களா? வெயில் கொஞ்சமாக வலிக்குது. வெயில் டைமில் தான் கரெக்டாக ஆடு மாடுலாம் வந்து தோட்டத்துக்கு. அது தொத்தத்துக்கு இந்த வெயிலில் போயிட்டு வரதுக்குள்ளேயே நாக்கு வறண்டு போயிடுது. சரி, அதான் கூட எடுத்துன்னு போகிறேன். அப்படியா? சரி இந்த சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன், கேரியில் எடுத்து போங்க, மதியம் சாப்பிடுங்க. ஏன் எப்பவும் நீ தானே எடுத்துன்னு வர, இன்னைக்கு என்ன அதிசயம் சீக்கிரமாக போட்டு கொடுத்துட்றேன்? நான் மண்வேலையிலேருந்து வரத்துக்கே 2 மணி ஆயிடுது. அதுக்கு மேலே நான் வந்து எப்போ சாப்பிட்டு உங்களுக்கு போட்டு எடுத்துன்னு வரத்தவங்களே 3 மணி ஆயிடுது. அது வரையும் பற்றியா இருப்பீங்க? வயசாகலையா? டைம் சாப்பிடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நான் உழைக்க முடியும். சரி என்னமோ சொல்கிற. சரி கூடு, டைம் வேறு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பொறுமையாக நடந்து போனோம். உனக்கு ஃபோட்டோ எடுக்க லேட் ஆகிட போகுது. சீக்கிரமாக போ கொடுத்துட்டு. சரிங்க, அப்போ நான் போயிட்டு வரேன். டைம் வேற ஏறினே ஆயிடுச்சு. எனக்கும் சாப்பாடு எடுத்துன்னு போல, எப்பயுமே ஒயர் கொடியில் போட்டு எடுத்து போயிடுவேன். அது தூக்கின்னு போய் வரத்தவங்களே கஷ்டமாக இருக்குது. சரி, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வந்துடலான்ட்டு. சரி, 2 மணிக்கு மணி விட்டா ஒரு 2 மணிக்கு அந்த மாதிரி வரேன். சரிம்மா, பார்த்து வா, பொறுமையாக தான் வா, ஒரு அவசரமும் இல்லை. சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். டைம் வேற ஆயிடுச்சு. தோட்டத்தில் வேலை செய்யுது ஒரு கஷ்டம்னா, அதில் வர ஆடு மாடுங்களை தத்ததே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. அதுங்க எவ்வளோ தூரம் இப்படி தத்தினா அப்படி போகுது, அப்படி தத்தினா இப்படி வருது. அதுங்களுக்கு தத்துவங்களே உயிர் போய் உயிர் வருது. நான் தான் வேலையாச்சாலும் எல்லாத்தையும் தாண்டி வந்துங்க. நேரத்துக்கெல்லாம் எங்கள் தோட்டத்தில் போய் இறங்கிட்டு பயிருங்களை நாசனம் பண்ணி இல்லை, போக வேண்டியதான் கடகடன்னு. 1000 இருந்தாலும் ஒரு வீட்டில் ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் எப்படி இருக்கு பாரு வீடு. நம்ம இங்கே இருக்கும் போது வீடு வாசல் சுத்தமாக பெருக்கி வச்சிக்கின்னு எவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ பாரு வீடே பாழடைஞ்ச மாதிரி இருக்குது. இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது. கூடிய சீக்கிரத்தில் இந்த 2 வீட்லேயும் யாரனா வாடகைக்கு தான் வைக்கணும். அப்படி இல்லைனா வீடு ஒன்றுத்துக்கும் அதுவாத பாழடைஞ்சு தான் போகும். சரி, வீடு மொண்டி ஒன்று இருக்கேன்னு செடி கொடியெல்லாம் வச்சோம். வச்ச செடி கொடியெல்லாம் வாடி போச்சு. தண்ணி ஊற்றுறதுக்கு கூட இந்த சைடு வரது கிடையாது பொழுது. அவளுக்கும் கரெக்டாக இருக்குது. 100 நாள் வேலைக்கு போயிட்டு வரத்துக்கும் வீட்டிலேருந்து வந்தவொடனே தோட்டத்துக்கு வரத்துக்கும் இந்த பிள்ளைங்க செய்யலாம். ஆனால் அவங்க செய்கிறாங்களா, படிக்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ தெரியல. படிக்கிறேன்ட்டு புக்கை எடுத்து வச்சுக்கிறாங்க. எத்தனை வேலை சொன்னான். அம்மாவுக்கு கூட மாட ஒத்தாசை செய்வோன்றதே கிடையாது. அவள் கத்துனா கற்றுன்னு எதனா ஒரு வேலையை செய்வாங்க. இல்லைன்னா அதுவும் இல்லை. நம்மள நல்லா ஏமாத்துதுங்க. நம்மளுக்கும் அதுங்க படிக்குதுங்க. எதனா வேலை சொல்கிறதுக்கும் கஷ்டமாகுது. பிள்ளைங்க படிக்கிட்டோன்ட்டு நம்ம தான் படிக்காது இப்படி கஷ்டப்பட்டுக்கிறோம். அவங்கனா படிச்சு எதனா ஒரு நல்ல வேலைக்கு போவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிள்ளைங்க படிக்கிறேன்ட்டு புக்கை எடுத்து வச்சுக்கிறதுக்கும் பச்சா நல்லது. படிக்காது ஏமாத்தினா அவங்க தானே நாளைக்கு ஏமாறப்பாங்க. போகும்போது மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு போனால் போயிடுது. வந்து மாட்டை அவுத்து ஓட்டி அந்த விட்டு அப்புறம் தான் தோட்டத்துக்கு வருவா போல். நம்ம போக வேண்டியது தோட்டத்துக்கு நிறைய ஆயிடுச்சு. மாட்டுக்கு வைக்க போடலாம் இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா கொஞ்சம் நில்லுங்கண்ணா, கூப்பிட்ற மாதிரி இருக்கே, யாருன்னு தெரியல. என்னப்பா, என்னாச்சு, எதுக்குப்பா கூப்பிட்ட? ஒன்றும் இல்லைண்ணா, தோட்டத்துக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா எனக்கு நேரம் ஆயிடுச்சு. தோட்டத்தில் ஆடு மாடலாம் நாஸ்தி பண்ணுறோம்ப்பா, போகணும்ப்பா சீக்கிரமா. அப்படியாண்ணா? ஒன்றும் இல்லைண்ணா, இட்லி கடை வச்சுருக்காங்க வீட்டில். சரி, உங்கள் தோட்டத்தில் காய்கறிலாம் நிறைய இருக்குல்ல, கடையில் போய் வாங்கினா எங்கள் அண்ணனுக்கு காய்கறியாக விற்கிறாங்க. 1 வாரம் 2 வாரம் வச்சு விற்கிறாங்க. சரி, ஃப்ரெஷ்ஷாக உங்ககிட்ட வாங்கி கொடுக்கலான்ட்டு அதான் சரி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வழியில் உங்களை பார்த்தேன், அதான் வண்டியை நிறுத்திட்டு வந்தேன். அப்படியாப்பா, காய்கறிலாம் வேணுமா? எவ்வளோ வேணும்? அன்னன்னைக்கு வேணுமா இல்லை வாரத்தில் ஒரு வாட்டி வேணுமா? எப்படி சொன்னீங்கன்னா நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசிட்டு சொல்கிறேன் எப்படின்னு உங்ககிட்ட எல்லாம் காய்கறியும் இருக்கா, எப்படி வேணும்ட்டு நானும் போய் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசிட்டு அப்புறம் சொல்கிறேன் எது வேணும்ன்ட்டு. ஆமாப்பா, எல்லா காய்கறியும் இருக்குப்பா. உங்களுக்கு எது வேணுமோ அது சொன்னீங்கன்னா நாங்களே இது பண்ணுவோம். ஆனால் நாங்கள் எடுத்து வந்து கொடுக்க மாட்டோம். நீ தான் வந்து வாங்கிட்டு போனோம் காய்கறிலாம். ஆனால் எல்லா காய்கறியும் இருக்குது. ஓ அப்படியா? அப்படின்னா நான் பேசிட்டு வந்து வாங்கிக்கிறேண்ணா. அப்போ சரிப்பா, தோட்டத்துக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசிட்டே சொல்லி எப்போத்துலேருந்து வேணும்ன்ட்டு. சரிண்ணா, நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசிட்டு எப்படி வேணும் நானே வந்து வாங்கிக்கிறேன். வந்து சொல்கிறேன் எப்போத்துலேருந்து வேணும்ன்ட்டு. ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேண்ணா. சரி தம்பி, போயிட்டு வாப்பா. பேசாமல் இந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்களே வாங்கினாவே காய்கறி நம்மளுக்கு நல்ல லாபம் வரும். மார்க்கெட்டுக்கு போட்டால் ஒரு லாபமும் வர மாட்டேங்குது. அதில் பாதி எடுத்துக்கின்னு நம்மளுக்கு பாதி தரானுங்க. அது அவனுங்களுக்கு கமிஷன் கொடுத்துக்கே சரியாக போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணால் கமிஷனுக்கு அது இது போக நம்மளுக்கு கால்வாசி தான் நம்ம கையிலேயே கிடைக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி மக்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.